வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. திருபுவனம் விஷயம் மேலும் மேலும் பரபரப்பாகி கொண்டே இருக்கிறது. அதாவது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதே வேறு ஆட்சியில் நடந்திருந்தால், இல்லை எடப்பாடி ஆட்சியில் நடந்திருந்தால், அதிமுக ஆட்சியில் நடந்திருந்தால், ஜெயலலிதா அம்மா இருந்தாலும் நடந்திருந்தால், இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக இதை ஊதி பெருசாகக்கூடிய ஊடகங்கள் இதை விட்டுட்டு அடுத்தடுத்த விஷயத்துக்கு போயிடுறாங்க. அதாவது சாத்தான்குளம் விஷயத்தில் ஜஸ்டிஸ் ஃபார் அப்படின்லாம் கிளம்பின நடிகையெல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதில் மேலும் திருப்பமாக சிபிஐ உள்ளே வந்துட்டாங்க. இந்த சிபிஐ உள்ளே வந்ததுக்கு காரணம் மதுரை ஹைகோர்ட். இப்படி உள்ளே வந்த ஒன்று பார்த்திங்கன்னா, இன்றைக்கி தனிப்படை போலீஸார் அவரை சட்டவிரோதமாக ஒவ்வொரு இடத்துக்கும் கூட்டிகிட்டு போய் அடித்தது மட்டும் இல்லாமல், இவங்க இதை பிளான் பண்ணியே பண்ணியிருக்காங்க அப்படின்னு இப்போ தகவல்கள் சொல்லுது. அதற்கு காரணம் இந்த தனிப்படை போலீஸார் பயன்படுத்திய அந்த வாகனம் இருக்குல்ல, அதனுடைய பதிவெண் பார்த்திங்கன்னா அதுவே ஒரு போலியானது. ஒன்றும் புரியவே இல்லை. காவல்துறை பயன்படுத்திய வாகனமே போலியான நம்பர் பிளேட்டா? இப்போ தெரியும்ல, குற்ற சம்பவத்தில் ஈடுபடுறவங்க என்ன பண்ணுவாங்க, நம்பர் பிளேட் இல்லாமல் போவாங்க, இல்லைனா போலி நம்பர் பிளேட்டோடு போவாங்க. அது மிகப்பெரிய குற்றம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி காவல்துறை, சிறப்பு காவல்துறை அவர்களே இந்த மாதிரி ஒரு நம்பர் பிளேட்டை பயன்படுத்தினாங்கன்னா, ஏன் இந்த மாதிரி ஒரு நம்பர் பிளேட்டை பயன்படுத்தினாங்க? ஒன்று, இன்றைக்கி நீதியரசர், ஏற்கனவே மதுரை ஹைகோர்ட்டு ஒரு நீதியரசர் தலைமையில் விசாரணை பண்ணாங்க. அந்த நீதியரசர் முன்னாடி எல்லாரும் ஆஜரானாங்க. அதில் ஆஜராகாமல் இருந்த ஒருத்தர், அதாவது இந்த திருபுவனம் விஷயத்தில் ஒரு புது கேரக்டர், அது இன்றைக்கி உள்ளே வந்திருக்குது. இந்த புது கேரக்டர் யார்? அவர் என்ன தகவலை சொல்ல போகிறார்? இந்த வழக்குக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? ஏன்னா அவர் ரொம்ப முக்கியமானவர். அவரை ஏன் நீதியரசர் விசாரிக்காமல் விட்டுட்டார்? இப்போ எப்படி அவர் உள்ளே வரார்? இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, அஜித் அவர்களோ அவர்களுடைய நண்பர்கள், ஏன்னா இந்த 2-3 பேரை கூட்டிகிட்டு தான் ஒவ்வொரு இடமா போய் வச்சு அடிக்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க புளிய மரத்து மேலெலாம் வச்சு கட்டி வச்சு அடித்தாங்கன்னு. ஏற்கனவே அதை பற்றி நான் நிறையா பேசினதுனால இந்த புது கேரக்டர் யார், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த தனிப்படை போலீஸார் இவங்களை 3 பேரையும் கொண்டு போகிறாங்க. அந்த போலீஸ்காரங்க அடித்தவங்களை இன்றைக்கி சிறையில் இருக்காங்க. ஆனால் அந்த தனிப்படை போலீஸாரை கூட்டிகிட்டு போன வாகனம் இருக்குல்ல, டெம்போ, நம்பர் பிளேட் தப்பாக இருந்தது, அந்த டெம்போவுடைய ஓட்டுநர் ராமச்சந்திரன், அவர் தான் இன்றைக்கி விசாரிக்கப்பட்டிருக்கார். தொடர்ந்து சொல்கிற மாதிரி சிபிஐ விசாரணையில் உண்மை தெரிந்துவிடும். எல்லாத்தையும் விட மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி, இப்போ மக்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கும். இப்போ நம்ம ஞானசேகரன் விஷயத்தில் யார் அந்த சார், யார் அந்த தம்பி அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 பவுன் நகைக்காக இத்தனை இடத்துல கூட்டிகிட்டு போய் அடிப்பாங்களா? அப்போ இவர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது யார்? நீங்கள் நிறைய பேரை சஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அது பிரச்சனை இல்லை. இந்த சம்பவத்தில் இவ்வளவு அழுத்தம் கொடுத்தது யார்? இதுவரை தெரியல. கொஞ்சம் யோசனை பாருங்கள். இப்போ நானோ நீங்களோ எவ்வளோ பேர் திமுக ஓட்டு போடுறோம், அது யாருக்கான நீங்கள் ஓட்டு போடுங்க சார். இந்த விஷயத்தை சொல்கிறதுல காவல்துறைக்கு என்ன தயக்கம்? இப்போ நம்ம திராவிட உடன்பிறப்புகளே கேட்குறோம், காவல்துறையின் ஈரல் கெட்டு விட்டது, முதலமைச்சர் என்ன பண்ணுறாருன்னு மற்றவங்களாம் கேட்கும்போது அதை பார்த்தியா, இதை பார்த்தியா, அதிமுக ஆட்சியை பார்த்தியாலாம் கேட்டிங்களே. இன்றைக்கி இந்த சம்பவத்தில் ஒரே ஒரு வரி தான் மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி. கொடூரமாக அடிச்சிருக்காங்களே, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஆர் போடாமல் விசாரிக்க சொன்னது யார்? அந்த காவல்துறையில் அந்த 4 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்களே, இன்னும் மேலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காமல் அவங்க அடிப்பாங்களா? கடைசியில் உயிர் பிரியிற சூழ்நிலை வரும்போது கூட இவர்கள் அவரை பக்கத்தில் மருத்துவமனைக்கு கூட்டு போகிறதுல ஏன் காலதாமதம்? ஏன்னா ஒரு ஆய்வாளர் மேற்பார்வையில் இது நடந்திருந்தால் ஆய்வாளர் யாரையும் கேட்க மாட்டார், முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகணும்னு சொல்லியிருப்பார். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் யாருன்னா அவர்கள் டிஎஸ்பிக்கு கீழே வேலை பார்க்குறவங்க. அப்போ டிஎஸ்பிக்கு ஃபோன் பண்ணி சொல்ல முடியுமா, இந்த மாதிரி உண்மையை சொல்லலைங்க, அவர் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலான் இருக்கன்னா, ஏன்பா உண்மையை சொல்கிற வரைக்கும் உனக்கு என்ன வேலைன்னு கோச்சுக்குவார். அப்படிங்கிறதுனால இவர்கள் தயங்கி இருக்கலாம். அப்படி தான் நம்ம நினைக்க தோணுது. உயர் அதிகாரிகிட்ட கேட்க முடியாது. இதே எஸ்ஐயா இருந்தால் அதில் நம்ம தூக்கி போட்டுப்பா, நிலைமை மோசமாகிடுச்சுன்னு சொல்லியிருப்பாரா இல்லையா? அப்போ சிறப்பு காவல் படைக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது இது வரைக்கும் தெரியலையே. அப்புறம் நிகிதா அவர்கள் அண்ணாமலையோட ஆதரவாளர், பிஜேபி ஆதரவாளர், பிஜேபி பற்றி நிறைய ட்வீட் போட்டிருக்காருலாம் சொன்னீங்க. நிகிதா மேலே ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்கான்னு சொன்னாங்க. உடனே கோவி செலியன் உயர்கல்வித்துறை அமைச்சர், அவர் பேராசிரியராக இருக்கார், துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். நீங்கள் அவ்வளோதான், அந்த ஒற்றை வரி தான். அந்த அம்மா ஏகப்பட்ட பேர்கிட்ட மோசடி பண்ணியிருக்காங்க, அவங்க மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கலை? அப்போ இதனுடைய பின்புலம் என்ன? எல்லாம் ஒரு மாயாஜல கதை மாதிரியே இருக்குதுங்க. நம்ம ஒன்றும் புரியலையே என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்ட்டு.
இதை ஆண்டு கொண்ட திராவிட மாடல் அரசு யாருமே குறை சொல்ல முடியாத ஆட்சிங்கிறாரு, யாருமே எதுவும் கேட்க முடியாத நிலைமையில் இருக்கும். மாநில சுயாட்சிங்கிறீங்க. இப்போ சிபிஐ வந்த உடனே தானே இதை கண்டுபிடிச்சாங்க, நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்கல. கொஞ்சம் யோசனை பாருங்கள். இந்த சம்பவம் நடக்குதுங்க, நடந்த உடனே யார்ட்டையும் கொடுக்க மாட்டாங்க. எங்கள் காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையானது, நாங்களே கண்டுபிடிப்போம். முதல்வரே நேரடியாக அந்த வீட்டுக்கு போயிருக்கணுமே வேணாமா? ஓரணியில் தமிழகத்துக்கு நீங்கள் போகிறீங்க, ஸ்டாலின் போகிறாங்க, கனிமொழி போகிறாங்க, நீங்கள் என்ன ஏன் அங்கே போகல? ஜஸ்டிஸ் ஃபார் ஃபெலிக்ஸ்னு அங்கே ஃபெனிக்ஸ்னு அங்கே போனீங்கல்ல, ஊருக்கு போனீங்களா இல்லையா? எல்லோரும் போனீங்கல்ல. எவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணீங்க, எவ்வளோ பெரிய விஷயமாக்குனீங்க. அதே இதெல்லாம் விட இன்றைக்கி ஓரணியில் தமிழகம் முக்கியமாக பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு போய் பார்க்கணும், முடிக்குமா சொல்லுங்கள்? நீங்கள் அரசு வேலை தரீங்கன்னு எங்கேயோ தந்தீங்க, அது ஒரு பிரச்சனை. பட்டா இடம் தரீங்க, அது எங்கேயோ தரீங்கன்னு அது ஒரு பிரச்சனை. எல்லாத்தையும் கடந்து போயிட்டுருக்கீங்களே. இப்போ சிபிஐ வந்து இந்த விஷயம் இன்றைக்கி பெரிய பெரிய பூதாகரமாகி கொண்டு இருக்கிற நிலையில் எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி என்னங்க அது? சாதாரணமாக ஒரு 2 வீலரில் ஹெல்மெட்டு போடலைன்னா 1008 கேள்வி கேட்குறீங்க, 1008 ஃபைன் போடுறீங்க, இருக்கா இல்லையா? கொஞ்சம் அந்த வெள்ளைக்கோட்டை தாண்டி நின்ட்டோம்னா போதும், ஐயோ அதாவது பெரிய குற்றம் பண்ண மாதிரி போச்சு, உடனே நோட் பண்ணி வா, ஓரங்கட்டு கேட்குறீங்களா இல்லையா? இது என்னது? நம்பர் பிளேட் மாற்றி கொண்டு போகிறீங்க, இதுக்கு என்னது? சாதாரணமாக கடந்து போயிடுமா? மறுபடியும் சொல்கிறேன், இவர்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனை கொடுக்கணும். இன்னொன்றுங்க, காவல்துறையில் ஒரு என்ன சொல்கிற ஒழுக்கமே இல்லையாங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அவங்க காவல்துறையில் இருக்கவங்களே கம்ப்ளைண்ட் பண்ணுற எத்தனை கேஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதுவும் உயர் காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் பெரிய போஸ்ட்டில் வேறு இருக்காங்க. டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள் சொல்கிற குற்றச்சாட்டு 2 பேர் இதுக்கு காரணங்கிறார். அந்த 2 பேரை விசாரிக்கணுமா வேணாமா? இல்லை, இந்த விஷயத்தை வந்து அவர் வந்து பேட்டி கொடுக்குறார். இந்த பேட்டி கொடுக்கறது உளவுத்துறைக்கு தெரிஞ்சு முன்னாடியே கட்டுப்படுத்தியிருக்க வேணுமா வேணாமா? எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஒரு முதல்வர் இருந்தால் என்னங்க சொல்லுவோம்? பொம்மை முதல்வர் இருந்தாங்க சொல்லுவோம். அது சொன்னால் ஏன் உங்களுக்கு கோவப்படுறாங்க? நமக்கு ஒன்றும் புரியலையே. தரங்கெட்ட வார்த்தையாவது இல்லையே. இப்போ இந்த திருபுவன விஷயத்தில் கூட எவ்வளவு பெரிய விஷயம், அதாவது அந்த சாத்தான்குளம் விஷயமாவது லீகலாக பண்ணது, எஃப்ஐஆர்லாம் போட்டு லீகலாக இல்லாமல் ஒரு பெரிய குற்றத்தை பண்ணிவிட்டு அதை மூடி மறைப்பதற்கு அங்கே இருக்கக்கூடிய திமுகவினரை வச்சு அந்த குடும்பத்திட்ட பேரம் பேசின அந்த வீடியோ வருது. அப்போ இது என்னங்க, ஒன்று அலிபாபா 40 திருடர்கள் மாதிரி இருக்குதுங்க, பெரிய நெட்வொர்க் மாதிரி இருக்குமே. இது தமிழகத்தில் நடக்கக்கூடிய விஷயம்லாம் பார்த்தா ரொம்ப வருத்தத்தை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இதை யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறீங்க. இப்போ நம்பர் பிளேட்டை நீங்கள் மாற்றுறீங்க. அந்த அந்த ஓட்டுநர் வந்து இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கார். யார்? சிபிஐ விஷயம் பேச ஆரம்பிச்சிட்டார். பல உண்மைகள் வெளிவரப்போகுது. ஏற்கனவே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், பேப்பரை திறந்தால் போதும், அங்கே பெண் பிரச்சனை, இங்கே பெண் பிரச்சனை, இங்கே பெண் பிரச்சனை, எல்லா இடத்துலையும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னொரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது குழந்தைய பண்ணி அது 8 நாளாக இன்னும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க, இன்னும் பிடிக்கல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையத்தில் கிட்னி திருட்டு, ஏழைகளுடைய வறுமையை பயன்படுத்தி அது ஒரு திமுககாரர். இப்போ என்னென்னா இது எல்லா இடத்துலையும் திமுக தான். உடனே ஸ்டாலின் சொல்கிறாருல, எல்லாமே நாங்கள் தான் காரணம். என்ன காரணம் பாருங்களா? இப்போ பொள்ளாச்சி சம்பவத்தில் வந்து நீதி கிடைச்சது நாங்கள் தான் காரணம், திருபுவனத்தில் நீதி கிடைச்சது நாங்கள் தான் காரணம். நமக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் எங்கேப்பா காரணம்? லீக் பண்ணது நீங்கள் தானே. இங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கு நீதிமன்றம் கண்டித்ததே, உங்களுக்கு ஃபைன்லாம் போட்டுச்சே. காவல்துறை ராஜ்யமாக, போலீஸ் ராஜ்யமாக நடக்குது ஸ்டேட்லன்னு கேட்டது உயர்நீதிமன்றமாச்சே. காவல்துறையினர் வந்து நீதிமன்ற உத்தரவை மதிக்க மாட்டுறாங்கன்னு சொல்லுது உயர்நீதிமன்றமாச்சே. இதை எதுவுமே நாங்கள் கேட்கக்கூடாதா? கேட்டால் ஓரணியில் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் உருட்டிகிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது? கேட்க ஆள் இல்லைங்கிறனால என்ன வேணால் பண்ணுவீங்களா? இப்போ சிபிஐ விஷயம் போன உடனே மக்களுக்கு விடை தெரியாத பல கேள்விகள் இருக்குதுங்க. ஒன்று, இந்த அளவுக்கு ஃபோர்ஸாக அந்த காவலர்கள் அடிப்பதற்கு காரணம் யார்? மக்களுக்கு தெரியணும்ல. அப்போ அங்கே இருக்கக்கூடிய எஸ்பிக்கே தெரியாமல் இன்னொருத்தர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததா சொல்கிறாங்க. அவர் யார்? ஏன்னா இப்போ அந்த எஸ்பிக்கு வந்து மறுபடியும் பதவி கொடுத்துட்டீங்க, இப்போ தான் சஸ்பெண்ட் பண்ணிங்க, பதவி கொடுத்துட்டீங்க. அப்புறம் விசாரித்தா இல்லைங்க, அவருக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஏன்னா அவர் தான் கீழே சொல்லணும். இப்போ ஒரு காவல்துறை நடைமுறை என்னென்னா, எஸ்பி இவர்கிட்ட சொல்லுவார், இவர் அவர்கிட்ட சொல்லுவார். நேராக டிஐஜி வந்து கான்ஸ்டபிளுக்கு ஃபோன் பண்ண மாட்டார். ஆனால் இங்கே நடந்தது என்ன? நேரடியாக உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே இப்போ ஃபோன் பண்ணுறார் டிஎஸ்பிக்கு. அப்படி தான் வருது தகவல். அப்போ நடுவில் இருக்க அந்த 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 செயினே அடுத்து போச்சே. இது வந்து எவ்வளோ ஒழுக்கக்கேடான செயல். அதையும் தாண்டி ஒரு டிஎஸ்பி பணியில் இருக்கக்கூடியவர் உங்கள் கவர்மெண்ட் எடுத்து 2 ஆஃபீஸர் எடுத்து பேட்டி கொடுக்குறாரு. காவல்துறை நான் கண்ணியம் மிக்கது, காவல்துறையில் போராட்டம் பண்ணக்கூடாது, சங்கமிக்கக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிற நிலமையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் வெளியில் வந்து பேசுகிறத பார்த்தா எந்த அளவுக்குங்க அவங்க கோபத்தில் இருப்பாங்க, எந்த அளவுக்கு மன அழுத்தத்தில் இருப்பார்கள். இதுக்கெல்லாம் முதலமைச்சர் தலையிடாமல், இதை பற்றி எதுவுமே பேசாமல்
ஓரணியில் தமிழகம் உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு இருந்தால் யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள்? மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி திருபுவனம் விஷயம் பெரிய அளவுக்கு பிரச்சனை ஆகி கொண்டிருக்கிறது. சிபிஐயில் இன்னும் நிறையா தகவல் வரப்போகுது. யார் அந்த உத்தரவிட்டதுன்னு வரப்போகுது. அது திமுக அரசுக்கு ஒரு ஏழ்றையாகத்தான் முடியும். யாரையோ காப்பாற்ற நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே சிஎம்க்கெல்லாம் தெரியாமல் நடந்துட்டு இருக்குது. ஏன்னா அதிகாரிகள் இதை மூடி மறைக்கிறதுக்கான வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. நீங்களே சொல்லுங்கள், அஜித்குமார்னு ஒரு பையனை அடித்து இந்த மாதிரி துன்புறுத்தி இறக்க வைக்கிறது ஸ்டாலினுக்கோ உதயநிதி ஸ்டாலினுக்கு விருப்பமா? அவங்களுக்குலாம் இந்த எவ்வளோ கோவப்படுவாங்க. ஜெய் பீம் பார்த்துட்டு அழுதுட்டேன்லாம் சிஎம் சொல்கிறாரு. அப்போ சிஎம்கிட்ட நம்ப வச்சுருக்காங்க. ஒன்று வேணால் கடைசியாக அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சம்மந்தமாக, லாக்அப் டெத் சம்மந்தமாக ஒரு ஆய்வு கூட்டம் நடக்கும்போது தான் இந்த பிரச்சனை பெருசாகிட்டு இருக்குது. அப்போ சிஎம் கேட்குறாரு, என்னங்க திருபுவனம் விஷயம்னா, இல்லை தலைவர் அதெல்லாம் பேசி முடிச்சிட்டோம். அதிகாரிகளே சொல்லிட்டாங்க, இல்லை அதெல்லாம் மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கோம் தலைவரே சொன்னாங்களா இல்லையா? அதுக்கப்புறம் தான் சிஎம்க்கு தெரியுது இவ்வளோ சீரியஸான பிரச்சனை. எல்லாமே சீரியஸானவனு தான் முதல்வர் கவனத்துக்கே போகுது. அது அப்போ பகுதியினர் ஆசிரியர்கள் இருந்தாலும் சரி, சுகாதார பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயமும் கடைசி நேரத்தில் தான் போகுது. அதான் சொல்கிறேமே, கவர்மெண்ட்டை முட்டு சந்தில் கூட்டு போகிறதுக்கு அதிகாரிகள் முடிவு பண்ணி ஏற்கனவே கூட்டு போயாச்சு பாதி தூரம். இன்னும் இந்த பெண் நிறுவனம் நிறுவனமெல்லாம் இவங்களை ஷோ காட்டி ஏதோ தமிழ்நாட்டில் இவங்களை விட்டால் தமிழ்நாட்டுக்கு ஆளே இல்லை, தமிழ்நாட்டில் ஸ்டாலினையோ திமுகவையோ விட்டு ஆளே இல்லைங்கிற ரேஞ்சுக்கு இவங்க கொண்டு போயிட்டாங்க. இதுக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்கு நிறைய ஊடகங்கள் இருக்குது. நம்ம பேசுகிறத திட்டுறதுக்கு 200 ரூபா உடன்பிறப்புகள் இருக்காங்க. இவங்க என்ன நினச்சிட்டாங்க, இவங்க நினைக்கிறதா நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. மறுபடியும் தொடர்ந்து சொல்கிறோம், எடப்பாடி பழனிசாமிக்கு கூடுகின்ற கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. இன்னும் விஜய் வேறு களத்தில் இறங்கலை. அவர் என்ன சொல்ல போகிறாரு தெரியல. திராவிட மாடல் ஒவ்வொரு விஷயத்திலையும் அம்பலப்பட்டு நிற்கிறது. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நம்ம பேசுகிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் போடுங்க, உங்கள் ஆதரவு கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.